ஐயா, சிறுமலைக்கு வந்து பல மூலிகைகளை காட்டி எங்களை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே வரீங்க. விராலி தானா? கொஞ்சம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்க. விராலியே தான். மலையில் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் இலை ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. இது வந்து மலையில் இருக்கிறது நல்ல செழிப்பாக வந்து இது மாதிரி இருக்கும். இப்போ தான் தலைஞ்சிக்கு இருக்குது, தலைஞ்சிட்டு. ஆமாம், இன்னும் கொஞ்ச நாளத்தில் நல்லா பெருசாயிரும். பூ வர்றதுக்கான ஒரு அதான் பூ காயோடு இருக்குது. இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், தினம் ஒரு இலை 2 இலை சாப்பிடலாம் எல்லாரும். இலையாவே சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது உடம்புல உள்ள தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றும். இதோட எரிச்சு சாம்பலாக்கி அதுல இருந்து உப்பு எடுக்கணும். உப்பு எடுத்துட்டீங்களா? அதே மாதிரி தும்பையில் ஒரு உப்பு, குப்பமணியில் ஒரு உப்பு, கரிசாலங்களில் ஒரு உப்பு, இந்த 3 உப்பையும் எடுத்துக்கிறோம். அடுத்து வாழை தட்டியிலேருந்து உப்பு, அதை எடுத்து எல்லாம் கலந்து வச்சுக்கிட்டோம்னா, ஒன்றா கலந்து தினந்தோறும் ஒரு மிளகளவு சாப்பிட்டோம்னா கல்லடைப்பு, நீரடைப்பு, சதையடைப்பு, கிட்னி உள்ள கல்லடைப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் உள்ள கல்லடைப்பு எல்லாமே சரியாகும். அனைத்து வகையான கல்யாணப்பும் சரியாகும். ஒரு மிளகளவு தான் சாப்பிடணும். உப்பு எல்லாம் 4 உப்பு கலந்த முன்னாடி. நிறைய பேர் இந்த வலி ஆயிலுக்கு கொடுக்கலாம். தைலமாவும் யூஸ் பண்ணுறோம். வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது எல்லாத்தையும் 100 ml கலந்து 1/2 லிட்டர் ஆச்சு. ஒரு 200 கிராம் அளவு இதை உள்ள போட்டு நல்லா காய்ச்சி பள்ளின வரைக்கும் தேய்க்கலாம். அதே மாதிரி இது சாப்பிடலாம். ஏன்னா சில பேர் யோசனை பண்ணிக்கிருப்பாங்க, இது எப்படா சாப்பிட்றது, ஏதாவது எலும்பு பாய்ச்சன் ஆயிருமோன்னு. ஒன்றும் இல்லை, தினமும் 2 இலை 1 இலை சாப்பிடலாம். சின்னவங்க 1 இலை, பெரியவங்க 2 இலை சாப்பிடலாம். முடிஞ்சாது, ஒன்றும் காலப்படும். உடம்புக்கு பலம் நல்லா டேஸ்டாக இருக்கும். குழந்தை நல்லா இருக்கும். கசப்பாலாம் இல்லைங்க, எந்த சுவையும் இருக்காது, நல்லா இருக்கும். நன்றியா, நன்றி.